என்னுடைய SSI இன்புட் டைரக்டில் ஒரு 3 எக்ஸல் ஃபைல் இருக்குது. டெஸ்ட் டிபி ஃபைல் 01 02 03 3 ஃபைல் இருக்குது. ஸோ ஒரு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா 4 ஷீட் இருக்குது. என்னென்னா 4 ஷீட்டில் டெஸ்ட் டிபி 01, டெஸ்ட் டிபி 02, டெஸ்ட் டிபி 03, டெஸ்ட் டிபி 04. ஓகேவா? ஸோ 3 எக்ஸல் ஃபைல் உள்ளார 4 ஷீட் இருக்குது. ஓகேவா? அதில் கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? அந்த 3 எக்ஸல் ஃபைலோட 4 ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு இன்னொரு டைரக்டரியில் வந்து அவுட்புட் டைரக்டரியில் வந்து பிரித்து ஒரு சிங்கிள் எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இதான் வந்து அதோடைய SSIS அவுட்புட் டைரக்டரி. ஓகே, அதை இந்த ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம். ஸோ விசுவல் ஸ்டுடியோவில் இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் எக்ஸல் ஷீட் ஃப்ரம் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதை ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்து நமக்கு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இது எரர் ஆக்சுவலி ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த டேரக்ட் யூஸ் பண்ணுறாங்களா யூஸிங் system.io. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா டேட்டா ரோ யூஸ் பண்ணுறோம், அதனால் யூஸிங் system.data. ஸோ அந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ OLEDB யூஸ் பண்ணுறோம் அப்படின்போது யூஸிங் system.data.oled. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹெடர் ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த எரருமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே டைம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம லாக் ஃபோல்டரில் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். லாக் ஃபோல்டரில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து லாக் ஃபோல்டரில் வந்துட்டு டுடே டேட் அண்ட் டைமில் நம்ம லாக் ஃபோல்டரில் வந்து என்ன எரரோ அது வந்து காமிக்கிறோம். அதுக்காக தான் வந்து லாக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைகாஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஃபோல்டர் நேம். ஸோ SSIS இன்புட் டைரக்டரியில் தான் நம்ம வந்து ஒரு 3 எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதோட ஃபோல்டர் பார்த்து தான் வந்து இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா SSIS அவுட்புட் டைரக்டரி. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் டெலிமீட்டர் பார்த்தீங்கன்னா கமா டெலிமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டைரக்டரி ஈக்குவல் டு நியூ டைரக்டரி இன்ஃபோ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்துல ஃபைல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேயில் தான் வாங்குகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக தான் வாங்குகிறோம். ஓகேவா? மல்டிபிள் ஃபைல் இருக்கும்போது அரேயில் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ். அது இல்லை கூட ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைல் ஃபுல் பார்த்தா வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஒன் புக். நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து இன்புட் டைரக்டரியில் ஒரு எக்ஸல் ஃபைலை ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு ஃபார் ஈச் ஃபைல் இன்ஃபோ ஃபைல்ஸ். ஸோ அது என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் ஃபுல் பாத் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபோல்டர் பாத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைல் டாட் நேம் வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் டாட் நேம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா டாட் XLS இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணால் டபுள் கோட்ஸாக வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். இப்போ அதுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் constr அப்படின்ற நேம் வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் str. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணால் கூட அதுக்கு ஒரு டிஃபால்ட் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கான இது தான் இருக்குது. ஒரு தான் நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ MS ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அது ஹெடர் ஃபைல் நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெடர் ஃபைல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸல் ஃபைலே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சேம் ஹெடர் ஃபைல் சேம் கான்செஸ்டிங்லாம் சேம்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அதோடைய வேரியேஷன் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது MS Office 2007 தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான இதுதான் இது. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா STR வந்து நான் நான் கொடுத்துறேன். இல்லை கான்ஸ்ட் STR பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் ஈக்குவல் டு மைக்ரோசாஃப்ட் ACE OLEDB 12.0 இருக்கு இல்லையா, இதுதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோடைய 12.0 ஹெடர் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபுல் பாத்தில் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி
நெக்ஸ்ட் வந்து OLEDB கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். CNN சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வந்து அதில் கான்ஸ்டிங் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஷீட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து CNN.open வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம எது எடுக்கணும், OLEDB ஸ்கீமா, GUID அண்ட் டேபிள்ஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நல்லுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கை வந்து ஷீட் நேமாக கொடுத்துட்டு அந்த ஷீட் நேமில் ஒன் பை ஒன்னாக வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா. இதை தான் வந்து கெட் ஷீட் நேமில் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் த்ரோ ஈச் ஷீட். ஸோ நம்ம ஒரு ஷீட்டாக வந்து லூப்பில் வாங்கிக்கிறோம். ஏன்னா ஓகேவா. ஸோ அது என்னென்னா ஃபார் ஈச் டேட்டா ரோ டிஆர் ஷீட் இன் டிடி ஷீட் டாட் ரோஸ். ஓகே. அதுக்கான கோடு தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் நேமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம அந்த டாலர் இருக்குல்ல, அந்த டாலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸல்னாலே அந்த டாலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஷீட்டுன்னும் போது நமக்கு வந்து டாலர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஷீட்டில் வந்து அந்த ஒரு ஷீட்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா. லூப் த்ரோ தான் ஈச் ஷீட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இஃப் கண்டிஷனை கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஷீட் நேம் ஈக்குவல் டு டிஆர் ஷீட் ஈக்குவல் டு டேபிள் நேம் டூ ஸ்ட்ரிங்கில் வந்து வைக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் லோடு த டேட்டா டேபிள் வித் ஷீட் டேட்டா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த OLEDB கமாண்ட் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்ன கொடுக்கணும், அதில் ஒரு கோட் மாதிரி கொடுக்குறோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம் CNN தென் டாட் ஓப்பன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் OLEDB டேட்டா அடாப்டர் IDP ஈக்குவல் டு நியூ OLEDB பார்த்தீங்கன்னா OC கனெக்ஷன். ஸோ நான் அதில் புதுசாக கனெக்ஷன் வாங்கிட்டு அந்த டேட்டா டேபிள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதில் வந்து நியூ டேட்டா டேபிள் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ADP டாட் ஃபீல்டு வந்து டேட்டா வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே. இவ்வளோ. ஸோ இந்த கண்டினியூஸாக லூப்பில் வந்து ரன்னிங்லேயே ஆகிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டாலர் ஃப்ரம் த ஷீட் நேம். ஸோ அந்த ஷீட் நேம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. நம்ம ப்ரீவியஸாக நம்ம இருந்து இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அதுக்கு என்ன சொல்லலாம், ஷீட் நேம் ஈக்குவல் டு ஷீட் நேம் டாட் ரீப்ளேஸ். ஸோ அதுக்கு என்ன கோட்னா டாலர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் CSV ஃபைல் அண்ட் லோட் டேட்டா டு இட் ஃப்ரம் ஷீட். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ புதுசாக வந்து நம்ம வந்து CSV ஃபைலை நம்ம சேவ் பண்ணோம். ஓகேவா. அந்த CSV ஃபைலை நம்ம வந்து எக்ஸலில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கோடு தான். அதாவது வந்து ஸ்ட்ரீம் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக உள்ளதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இந்த ஸ்ட்ரீம் ரைட்டரில் தான் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பாத்தில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு CSV ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஷீட்டுக்கான ஃபைலை மட்டும் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. ஷீட்டில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் என்ன ஷீட்டோட நேம் என்ன, ஸோ அதை வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பாத்தில் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணிகிட்டே வரும். இது வந்து ஃபுல்லாக வந்து லூப்பில் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ரைட் எட்டர் ரோ டு ஃபைல் இல்லை பார்த்தா ஃபார் இன்டிஜர் I ஈக்குவல் டு 0 இல்லை less than equal to காலம் ரெடி I இன்க்ரிமெண்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காலம் லிஸ்ட்டும் வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து காலம் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். காலம் க்ரியேட் பண்ணக்கப்புறம் தான் வந்து நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வரும். ஒரு .csv ஃபைலில் வந்து ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் காலம் க்ரியேட் பண்ணுறோம். காலம் க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளே டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி லூப்பில் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஒரு எக்ஸல் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா 4 ஷீட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 3s are 12 CSV ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டா வந்து உண்மையான சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கான கோடு தான் இது. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிஷன்லாம் கம்ப்ளீட் ஆனக்கப்புறம் நெக்ஸ்ட்னா SW.writeல பார்த்தீங்கன்னா SW நியூ லைன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆல் ரோ டு த ஃபைல். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ரைட் தான் எட்டர் காலம் ரோ டு த ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து எட்டர் காலம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கும். வாங்கினதுக்கப்புறம் அடுத்து தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரைட் ஆல் ரோ டு த ஃபைல். ஸோ அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேட்டா வந்து ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஃபார் ஈச் டேட்டா ரோ டிஆர் இன் டிடி.ரோஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் இன்டிஜர் I ஈக்குவல் டு 0 I less than காலம் கவுண்ட் I ப்ளஸ் ப்ளஸ் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு வந்து நாட் கன்வெர்ட் டாட் இஸ் டிபி நெட் போட்டு டிஆர் போட்டு நம்ம ஐன்றது அரே, அந்த அரேயில் தான் வந்து ஒன் வேணும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ SWன்றது நம்ம ஸ்ட்ரீம் ரைட்லேருந்து தான் வந்து ஐயில் வாங்கிட்டு ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி லூப்பில் வந்து ஒன் வேணும் வந்து ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து SW ரைட் வந்து நம்ம வந்து SW நியூ லைன் வந்து இதேமாதிரி ஒன் வேணும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஒன் வேணா வந்துட்டு இன்சர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் லாஸ்ட்டுன்னா ஸ்ட்ரீம் ரைட் டாட் க்ளோஸ் கொடுத்துரும். ஓகேவா. க்ளோஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் கேட்ச். இப்போ இன்கேஸில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம exception.eல வந்துட்டு நமக்கு வந்து எரர் இருந்தால் காமிக்கும். அந்த எரர் எதில் சேவ் ஆகனா லாக் டைரக்டில் எரர் லாக் போட்டுட்டு அது அண்டர்ஸ்கோர் போட்டு டேட் அண்ட் டைம் இன்றைக்கி என்ன டேட் அண்ட் டைமாக போட்டு லாக்ன்ற நேம் வந்து நமக்கு வந்து லாக் டைரக்டில் சேவ் ஆகும். ஓகேவா. இதே தான். ஸோ எல்லாமே லூப்பில் தான் வந்து சேவ் ஆகும். ஓகேவா.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பில்டில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில் வந்து இப்போ வந்து சக்சீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து இது வந்து என்ன SSIS இன்புட் டைரக்டரி, இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் டைரக்டரி. இது இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12.csv ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா testdb_ file 01, அதேமாதிரி testdb_ file 02, testdb_ file 03, அதோடைய ஷீட்ஸோட ஒரு ஃபைலோட அதுக்கு ஷீட்ஸ்க்கு நேமும் நம்ம கொடுத்துருக்கோம். testdb_ file, testdb_ file 02, testdb02. ஸோ அந்த ஃபைல் நேம் வித் ஷீட் நேம் அதையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் பார்த்தா .csvன்ற நேம் தான் வந்து எக்ஸல் ஃபைல் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதில் நம்ம எங்கன்னா அவுட்புட் டைரக்டில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல் வந்து ஈச் லூப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸல் கனெக்ஷன் வாங்கிக்கிறோம். எக்ஸல் கனெக்ஷன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு காலம் இன்சர்ட் பண்ணுறோம். காலம் இன்சர்ட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து நம்ம கண்டினியூஸாக லூப்பில் வந்து பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அந்த கோடை ஒரு வாட்டி மறுபடியும் பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.